மை டியர் கௌதம் செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 10th ரிசல்ட் டேட் எப்போ தான் ப்ரோ ரிசல்ட் வெளியாகும், அதை கரெக்டாக சொல்லுங்கள். ஏன்னா மே முதல் வாரத்தில் ரிசல்ட் வெளியாகும்னு சொன்னாங்க, பட் அது ரிசல்ட் வெளியாகலை. இது மே 2வது வாரத்தில் 2வது நாளே வந்துருச்சு புதிய அமைச்சர். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டார். இது வரைக்கும் பார்த்தா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலையே ப்ரோ, என்ன ப்ரோ நடக்குது? வெங்கடரமணன் தான் புதிய அமைச்சர், ஓகேங்களா? அந்த அவர்கிட்ட மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரல. எப்போ ப்ரோ வரும், அஃபிஷியல் ரிசல்ட் இதை வந்திருக்கா, நியூஸ் எதாவது வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன நியூஸ் வந்திருக்கு, அதை பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா? ஓகேப்பா, இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்முடைய வெங்கடரமணன் புதிய அமைச்சர் இருந்து அப்படின்னா நேற்று அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். நான் சொல்லியிருந்தேன், சண்டே போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். நேற்று அதை நான் வீடியோவே போடல, அதனால தான், ஓகேங்களா? என்ன சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திங்கக்கிழமை உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட் டேட் எப்போனாச்சும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. மே 20 ரிசல்ட் வெளியாகுமா, இல்லை மே 2வது வாரமா, இல்லை எப்போ ரிசல்ட் ஆகும், இல்லை மே 2வது வாரம் இறுதி ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லி ஆஃபீஸில் ஒரு டேட் கொடுத்தா கூட மாணவர்களுக்கு பார்த்தா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஏக்கமாக இல்லாமல் ஒரு மாதிரி பரபரப்பாக இல்லாமல் கரெக்டாக இருப்பாங்க இல்லையா? அதுக்கோசம் தான் வீடியோ நம்ம போட்டு சொல்லியிருந்தோம். பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்முடைய பள்ளி கல்வித்துறை எந்த மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அதுதான் மாணவர்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம், நமக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாகவே ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே முதல் வாரத்தில் ரிசல்ட் வெளியாகும்னு சொன்னாங்க. இப்போ மே முதல் வாரமாக முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்துருச்சு, முதலமைச்சர் புதுசாக வந்துட்டார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இப்போ 12க்கே பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணாங்க. ஸோ ஓகேங்களா, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாக ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதி ரிசல்ட் சொல்லியிருந்தாங்களா பழையபடி. மே 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாளை காலை வழக்கம் போல் ரிசல்ட் பண்ணால் சொன்னபடி சொன்ன தேதியில் ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 10த்துக்கும் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மே 19ஆம் தேதி வந்து நாளை சொன்னபடி மே 20ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் ரிசல்ட் பண்ணால் வெளியாகும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அட்லீஸ்ட் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், ஓகே வழக்கம் போல் நாங்கள் சொன்ன தேதியிலே ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே. பட் அதுவுமே சொல்லாமல் நம்மளை தான் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க மாணவர்கள். நீங்களும் பார்க்கும் நானும் பார்க்கும். ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா நேற்று நான் வீடியோ போட முடியல. இன்றைக்கி நான் வீடியோ போட்டு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணலாம் தான் வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி, ஓகேங்களா? இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அப்படின்னா மே 12, இன்றைக்கி டே எண்ட் ஆயிடுச்சு, டியூஸ்டே. இன்னும் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாளாக ரிசல்ட் வெளியாகலாம். சப்போஸ் வெளியாகலைன்னா சாட்டர்டே, சண்டே ரிசல்ட் எப்பயும் போல் வெளியாகாது. அதே போல் அடுத்த தேதி வந்தீங்கன்னா உங்களுக்கு 17, 19, ஓகேங்களா? ஸோ திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி, அண்ட் செவ்வாய்க்கிழமை 19ஆம் தேதி, அண்ட் புதன்கிழமை 20ஆம் தேதி. மே 3rd வீக்கில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அடுத்த வாரத்தில் தான் ரிசல்ட் வெளியாகும் போலப்பா. ஏன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தில் 2 நாள் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே தான் ரிசல்ட் இந்த வாரத்தில் வெளியாக வாய்ப்புகள் சற்று ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்ன தேதியில் மே 20ஆம் தேதி தான் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாகும்னு நினைக்கிறேன். ஐஸ்வேர், ஓகேங்களா? அந்த 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யாரும் பதட்டப்படாதீங்க, ரிசல்ட்டை முன்கூட்டியே வெளியாகுமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க. ஏன்னா மே 20ஆம் தேதி மேக்ஸிமம் ரிசல்ட் அப்போ தான் ரிசல்ட் வெளியாகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இதுக்கு மேலாம் நம்மளால் வெயிட் பண்ணிட்டு மாணவர்கள் போட்டு உங்களுக்கு குழப்ப வேணாம், என்ன நானே பாரு என்னையும் குழப்பிக்க வேணாம், ஓகேங்களா? ஸோ பயப்படாதீங்க, ஜாலியாக லீவை என்ஜாய் பண்ணுங்கள், விளையாடுங்க, கிரிக்கெட் விளையாட போங்க, காலங்கத்தான் நேரமாக போயிட்டு நேரமாக வந்துருங்க. வெயில் ரொம்ப அடிக்குது. அதே மாதிரி இப்போனா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போங்க, அந்த மாதிரி போங்க, ஜாலியாக இருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட் நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருக்காதிங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி தான் 12ஆம் தேதியா, இன்னும் 8 நாள் இருக்குது ரிசல்ட்டுக்கு. ஸோ அது வரையும் நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகிட்டு பயப்படாதீங்க, இன்றைக்கி வருமா நாளைக்கு வரும்னு சொல்லி பயந்துட்டு இருக்காதிங்க. ஸோ பொறுமையாக இருங்க, ஜாலியாக இருங்க, பார்த்துக்கலாம். ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நானே உங்களுக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு வீடியோவை மேக் பண்ணி போட்டுறேன், ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு 400+ மார்க் வேணும் ப்ரோ, எனக்கு 450 மேலே மார்க் வேணும் ப்ரோ சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஆல் த பெஸ்ட். நான் உங்களுக்கு ப்ரே பண்ணி எல்லாத்துக்குமே ப்ரே பண்ணிப்பேன், ஓகேங்களா? டோன்ட் வரி அபவுட் இட், ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து, ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட் பா. பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.